are back with a poetic performance. Thank you. டேய் யாரா நீங்க எங்கந்திரா வந்தீங்க? ஜோடி ஆரியோ ரெடியில் நம்ம ரவீனா அண்ட் விக்னேஷோட பர்ஃபார்மன்ஸே 2-3 நாளாக ப்ரொமோவில் வரவே இல்லை. இந்த தடவையும் சொதப்பிட்டாங்களோ, ஏற்கனவே 2 வாரங்கள் சொதப்பிட்டாங்க. 2 வாரங்களாக எல்லோ லைட் மட்டுமே வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த தடவையும் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி தான் நினைக்க தோணுச்சு. ப்ரொமோவில் ஃபஸ்ட்டே வந்துருவாங்க. அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ப்ரொமோவில் ஃபஸ்ட்டே வந்துருவாங்க. அண்ட் இந்த வாரம் ப்ரொமோ வந்து யார் சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னா பிரஜ்வால் அண்ட் ரம்யா வேறு லெவலில் அந்த எங்கேயே செல்லும் பாதைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்மளுடைய தனுஷ் அண்ட் ஜஸ்டினா வேறு லெவலுங்க. அந்த ஜோ படத்துலேருந்து உருகி உருகி அந்த சாங் செம ட்ரெண்ட் இல்லை. அந்த சாங்குக்கு என்ன பண்ண முடியும் இந்த க்ரியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ரவுண்டில் அப்படின்ற மாதிரி யோசித்த வகையில் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு அதையே சர்க்கஸ் மாதிரி தான் டான்ஸ் ஆடி காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு வேறு லெவல்னு சொல்லி சாண்டி அவர்கள் எழுந்து நின்று அவர் வந்து அவருடைய சிக்னேச்சர் காட்டிகிட்டு இருந்தார். அதே மாதிரி மீனா அவர்களும் எழுந்து நின்று கிளாப் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரவீனா அண்ட் விக்னேஷ் என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, இவங்க அவ்வளோதான் டம்மி ஆகிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிச்சோம். ஆனால் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரோமோ. என்னென்னா ஆதவன் படத்துலேருந்து அந்த வாராயோ வாராயோ அந்த சாங்கு நயன்தாரா அண்ட் சூர்யா அந்த சாங்குக்கு இந்த கீபோர்ட்லாம் வச்ச மாதிரி அந்த ஒரு ப்ராப்பர்ட்டிலாம் யூஸ் பண்ணி அழகான ஒரு மெலடி சாங்குக்கு மெலடியாக ஆடிருக்காங்க. வேறு லெவலில் இருந்தது, பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் பேக் டு பொசிஷன் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஸ்ரீதேவி அண்ட் மீனாவும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக க்ரீன் லைட்டும் வாங்கியிருக்காங்க. எங்கள் அப்பா அவங்க கோவிட் செகண்ட் வேவ்ல தான் பாஸ் அவுட் ஆனது. அனாதை பொண்ணுமா நாங்களே அனாதை தான், நாங்கள் நினச்சிக்கிறோம். எங்கள் அப்பா ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பிரஜ்வலோட அப்பாவோட கனவு தான் இது. அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், என் பையன் டான்ஸ் ஆடணும். இப்போ நான் இது பண்ணின்னு இருக்கேன், பட் எங்கள் அப்பாவை கூட்டின்னு வந்தேன், இங்கே நிற்க முடியாது. விக்னேஷ் வந்து மணி மாதிரியே தான் கிட்டத்தட்ட. மணி எப்படி அங்கேருந்து வந்து பிளாட்ஃபார்ம்லலாம் தங்கியிருந்து டான்ஸ்க்காக பயங்கர டெடிக்கேஷனாக அங்கேயும் இங்கேயும் கஷ்டப்பட்டு பஸ் ஸ்டாண்ட்லாம் தங்கியிருந்து அப்படிலாம் வந்தாரோ டான்ஸஸாக குரூப் டான்ஸ் ஆடி அப்படிலாம், அதே மாதிரி தான் நம்மளோட விக்னேஷும் வந்து இங்கே வந்து பஸ் ஸ்டாண்ட்லாம் தங்கி அவர் தான் ஒரு ஃபேமிலியை நடத்துகிறாரு. அவங்க அப்பா இல்லை. ஸோ எல்லா பாரமும் விக்னேஷ் மேலே மட்டும்தான். ஆனால் அவருக்கு வந்து ஹெல்பிங் டெண்டன்சி அதிகம், ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும், ஏழைகளுக்கு உதவி செய்யணும், நிறைய அந்த மாதிரி அவருக்கு ஆசை. எல்லாத்தையும் கொடுத்துடணும், எனக்குன்னு வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நல்ல ஒரு மனசு படித்தவர் நம்ம விக்னேஷ். இதை லாஸ்ட் வீக் தான் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, பிரஜ்வாலுக்குமே கஷ்டம். அதாவது இங்கே ஆடுற டான்சர்ஸ் வந்து ஈஸியாக இந்த ஸ்டேஜுக்கு வரதில்லை. அவங்களுக்குள்ளே ஒரு பேக்ரவுண்டில் பயங்கரமான கஷ்டங்கள் இருக்குது. அண்ட் பிரஜ்வாலுக்குமே அப்பா இல்லை அப்படின்ற மாதிரி கோவிடில் தான் இறந்து போயிருக்கார் செகண்ட் வேவில். அண்ட் அந்த எங்கே செல்லும் இந்த பாதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்ல சேதுல அந்த சாங்குக்கு அவர் வந்து தீவிலாம் மூட்டி பயங்கர ஜம்பிங் அது இதுன்னு பார்க்கவே பயங்கர கொடூரமாக இருக்குது. நம்மளால் பார்க்க முடியல சில விஷயங்கள், ஏதாவது மண்டைக்கிட்ட உடஞ்சிருமோ அப்படின்ற மாதிரி தோணுது. இருந்தாலும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் ஜட்ஜஸ் எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணால் தான் டாப் ஜோடி ஆகுறாங்க. ஸோ இந்த தடவை நிறைய காம்படிஷன் செம்மையாக இருக்குது. இதில் யார் டாப் ஜோடி ஆவாங்க அப்படின்றது பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா ரம்யா அண்ட் பிரஜ்வாலா இல்லை ஜஸ்டினா அண்ட் தனுஷா அப்படின்றதுல 2 பேருக்குமே வேறு லெவல் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்ரீதேவியுமே வந்து நிறைய முத்தங்களை பறக்க விட்டுருக்காங்க ஜஸ்டினா அண்ட் தனுஷ்க்கு. ரவீனா அண்ட் விக்னேஷ் வந்து இன்னும் நிறைய எஃபர்ட் போடணும். ஏன்னா இருக்கிற கண்டஸ்டன்ட்லாம் வேறு லெவலில் இப்போல்லாம் பயங்கரமாக ஆடுறாங்க. அவங்கள தாண்டி இவங்க டாப் ஜோடி ஆகணும்னா இன்னும் பயங்கர எஃபர்ட் போடணும் அப்படின்றத எந்தவித டவுட்டுமே கிடையாது. அண்ட் ஃபினாலே கிட்ட நெருங்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ யார் ஃபினாலேக்கு வருவாங்க அண்ட் எந்த ஜோடி வந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யாருன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் என்ன சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சது லைக் போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.